என் தமிழ் சொந்தங்களே, இந்த வீடியோவை கொஞ்சம் கேளுங்க. ஏன்னா இன்னைக்கு நல்லதை மறந்து அல்லதை நினைவில் கொள்ளுகிற ஒரு காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இதெல்லாம் சரி பண்ணணும்னா இன்னும் ஒரு 5 வருஷம் அல்லது 10 வருஷம் ஆகும். இந்த 5-10 வருஷத்துக்குள்ள நம்ம அடுத்த தலைமுறைக்கு நாம் எப்படி நல்லதை நினைவுபடுத்த போகிறோம், கெட்டதை மறக்கடிக்க போகிறோம் என்பதில் தான் நம்ம வாழ்க்கையின் வெற்றி இருக்கிறது. 1984 போபால், இந்த வார்த்தை நீங்க எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? போபால் விஷவாயு கசிவு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த சம்பவம் முழுசா உங்களுக்கு இப்ப ஞாபகம் இருக்கா? 1984 டிசம்பர் 3ஆம் தேதி நடந்தது. அந்த கார்பைடு கம்பெனில இருந்து விஷவாயு கசியுது, மக்கள் எல்லாம் செத்து செத்து உழுகுறாங்க. அப்ப அந்த ஊர்ல இருக்கிற ரயில்வே ஸ்டேஷன் மாஸ்டர் திடீர்னு ஒரு மாதிரி ஸ்மெல் வருதுன்னு வெளியில வந்து பாக்குறாரு. நாயெல்லாம் சுருண்டு சுருண்டு விழுது, பிச்சைக்காரங்க எல்லாம் எந்திரிச்சு அப்படியே ஓடுறாங்க, அப்படியே மூக்குல ரத்தம் வந்து விழுறாங்க. இவருக்கு புரிஞ்சு போச்சு ஏதோ பிரச்சனைட்டு உடனே உள்ள போய் கதவெல்லாம் அடைச்சிட்டு சிக்னல் கொடுக்குற கருவியை வச்சு எல்லா ரயிலுக்கும் தகவல் சொல்றாரு. ஏன்னா லக்னோல இருந்து மும்பை போற ட்ரெயின் அந்த வழியா தான் வரும். எல்லா ட்ரெயினுக்கும் சிக்னல் கொடுக்குறாரு, இந்த பக்கம் வராதிங்க, வர்ற ட்ரெயினை நிப்பாட்டுங்க நிப்பாட்டுங்க நிப்பாட்டுங்கன்னு சிக்னல் கொடுக்குறாரு. ஒரு ட்ரெயின் கிளம்பி வந்துருச்சு. அந்த டிரைவரை கான்டாக்ட் பண்றாரு, எல்லா கதவையும் லாக் பண்ணுங்க, ஜன்னலை லாக் பண்ணுங்க, இந்த ஸ்டேஷன்ல நிக்காதீங்க, போய்கிட்டே இருங்க போயிட்டு இருங்கன்னு விடிய 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 தகவல் சொல்லுகிறார். விடிஞ்ச பிறகு அவர் இருக்கிற அறையை திறந்து பார்த்தால் மூக்கிலும் காதிலும் ரத்தம் வந்தபடி அந்த கருவியை இயக்கியபடியே அவர் செத்து போயிருக்கிறார். அவர் பேர் துருவே. இவர் பேர் யாருக்காவது தெரியுமா? ஆனா ஹிட்லர் பேர் எல்லோருக்குமே தெரியும்.